சமயத்தில் தான் பாஸ் லைட் அடிக்கணும். பாஸ் லைட் அடித்தோம்னா குறுக்க வரமாட்டாங்க, நின்றுவாங்க அங்கேயே. இப்போ தேர்ட்லேருந்து செகண்ட் வந்துட்டேன், ஸ்லோ பண்ணிட்டேன்ல. கேப்பு கிடைக்கும் போது நியூட்ரல் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கிளச்சு ப்ரெஸ் பண்ணியே இருக்கக்கூடாது, ரொம்ப நேரம் 70% கிளச்சிலே இருக்கக்கூடாது. ஹாய் கைஸ், கொஞ்சம் டிராஃபிக்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். டிராஃபிக், நேரோவான ஸ்ட்ரீட் அந்த மாதிரிலாம் ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பீக் ஹவர்ஸ் தான். இப்போது வெனஸ்டே மார்னிங் 10:15. ஓகே கைஸ், கிளம்பிடலாம். ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டுடுறேன். நம்ம ரோட் சைடு இல்லை, கொஞ்சம் ஓரமாக தான் நிற்கிறோம். அதனால் ரோட் சைடுக்கு ஏறணும் அப்படின்னா மிரர் பார்த்து பொறுமையாக ஏறணும். வண்டிங்கெலாம் வருதுன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக நின்னே போகலாம். இப்போ இந்த கார் வந்துச்சுன்னா விட்டுட்டு தான் மேலே ஏறுறோம். ஒரு பைக் கூட வருது, விட்டுடலாம். அவங்க ஓரளவுக்கு ரன்னிங் ஸ்பீட்லேயே வருவாங்கள்ல, அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு நம்ம ஏறலாம். இப்போது ஃபஸ்ட்டு டு செகண்ட் கியர் வந்துட்டேன். ஸ்பீட் பிரேக்கர் வருது. நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு க்ரூஸ் பண்ணணும்னு விரும்பலை, ஸ்லோவாகவே வரேன். கொஞ்சமாக பிரேக் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்குது இந்த ஸ்பீடு பிரேக்கரு. ஃபஸ்ட்டு கியர் போட்டுடுறேன், ஸ்லோவாக ஏறி இறங்குறதுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். செகண்ட் கியர்னால் கொஞ்சம் கிளச்சிலேயே வைக்கணும். ஃபஸ்ட்டு கியர்னால் உடனே கிளச் ரிலீஸ் பண்ணிடலாம்ல, ரிலீஸ் பண்ணிட்டு கூட அடுத்த கியர் போட்டுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கியருக்கும் செகண்ட் கியருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸ்பீட் பிரேக்கரில் ஏறுறதுக்கு. ரைட்டு ஜட்ஜ்மெண்ட் ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். இங்கேருந்து நம்ம பார்க்குறோம், வண்டியோட கால்குலேஷன் ஈஸியாக கிடச்சிரும். லெஃப்ட்டு தான் மிட் பாயிண்ட் பார்த்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம ரைட்டு போயிடலாம். இப்போ இந்த காருக்கு லெஃப்ட் சைடில் வந்து நின்றுட்டோம்னா ஈஸியாக இருக்கும், நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இந்த காரு பைக்ஸ்லாம் மூவ் ஆகும்போது நம்மளும் மூவ் பண்ணி போயிடலாம். நம்ம யாருக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லைல்ல. கேமரா திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு, என்னன்னு தெரில. மறுபடியும் ஆன் பண்ணியிருக்கேன். நல்லாவே டிராஃபிக் இருக்குது. அங்கே சிக்னல் தெரியுது பாருங்கள், அந்த சிக்னல் க்ளோஸ் ஆனால் தான் நம்ம போக முடியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, போயிடலாம். அங்கேருந்து வரும்போது இந்த லேண்டில் வரவங்களையும் பார்த்துக்கணும். அந்த ரோடு ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்த்து தான் வரணும். ஏன்னா நடுவில் நிற்கிறதுக்கு நமக்கு பெருசாக ஸ்பேஸ் கிடையாதுல்ல. ஃப்ரீயாக இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நம்ம வரணும். இப்போது மிரர் பார்க்குறேன், லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன். நான் அந்த லெஃப்ட் போகிறதுக்கு இப்போமே கொஞ்சம் கொஞ்சமாக லேண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன். அவ்வளோதான். ஃபுல்லாக லெஃப்ட் கட் பண்ணிட்டோம் தெரிஞ்சால், இண்டிகேட்டர் ஆட்டோ கட் ஆஃப் ஆகலை அப்படின்னா நம்மளே ஆஃப் பண்ணிடணும். ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது. அந்த ஒயிட் லைன்லாம் அழிஞ்சிருக்கிறதுனால நமக்கு பெருசாக தெரியல. இதில் வந்து தேர்ட்லேருந்து செகண்ட் கியர் வந்துட்டேன்னா இப்போ மறுபடியும் தேர்ட் அப் பண்ணிக்கலாம். லாங்கில் நம்ம பார்த்தாலே தெரியும், முன்னாடி போகிற வண்டிங்கள்லாம் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குதா அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு நம்ம ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணி அந்த ஸ்பீட் பிரேக்கரை நம்மளும் ஸ்மூத்தாக ஏறி இறங்கிட்டு போயிடலாம். ரைட்டில் ஒரு கார் வந்துச்சு, நான் அப்படியே ரைட்டில் மூவ் பண்ணிட்டேன். ரைட் லைனுக்கு வந்துட்டேன். இந்த சமயத்தில் தான் பாஸ் லைட் அடிக்கணும். பாஸ் லைட் அடித்தோம்னா குறுக்க வரமாட்டாங்க, நின்றுவாங்க அங்கேயே. இப்போ தேர்ட்லேருந்து செகண்ட் வந்துட்டேன், ஸ்லோ பண்ணிட்டேன்ல. இப்போ கொஞ்சம் செகண்ட்லேயே போகலாம், ஏன்னா டிராஃபிக் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. செகண்ட்லேயே போகலாம். கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சால் தேர்ட் அப் பண்ணலாம். ஏன்னா தேர்ட் அப் பண்ணி மறுபடியும் செகண்ட் தான் மாற்றுற மாதிரி வரும் டிராஃபிக் வந்துச்சுன்னா. கொஞ்சம் கூட ஸ்லோ பண்ண முடியாது தேர்ட் கியரில்.
ஸ்ட்ரைட்டாக போக போதில்ல, சாரி லெஃப்டில் போக போதில்லை ஸ்ட்ரைட்டாக, அதனால் ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். இப்போ ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னு தெரியுதா? இப்போ தேர்ட் அப் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் ஸ்பீட்லேயே க்ரூஸ் பண்ணிவிட்டு போகலாம். ரொம்ப ஆக்சிலரேஷன் கொடுக்க வேண்டாம். இது என்ன மாடல் ஃபோன்மா? 15 தானே? 16ஆ? 16. இல்லை, இப்போ இந்த சேல் போட்டிருக்காங்கல்ல, எனக்கு வந்து Note 8 Pro ஒரு 5 years பேக் வாங்கினது. நம்ம 16 இப்போ தானே வாங்கினோம் ரீசெண்டாக. இல்லை, செகண்ட் கியர்லேயே அப்படியே கிளச் யூஸ் பண்ணியே கொஞ்சம் ஒரு ஆஃப் கிளச்சில் வச்சு ஏறி இறங்கிட்டேன். இல்லை, இந்த சேலில் கொஞ்சம் கம்மி ரேட்டு போட்டிருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால தான் சரி மொபைலில் காட்டினேன். சும்மா டேக் பண்ணி கூட விடலாம், வேணுங்கிறவங்க பிக் பண்ணி பார்த்துப்பாங்கல்ல. கொஞ்சமாக பிரேக் லைட்டாக ஒரு 30லே க்ரூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால செகண்ட் கியர் டவுன் பண்ண தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் நான் பிரேக் ப்ரெஸ் பண்ணியிருந்தேன்னா அங்கேயே டவுன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரிலாம் பின்னாடி கிளீனர் இல்லாமல் ரிவர்ஸ் வரவே கூடாது. இவ்வளோ பெரிய வண்டி எப்படி தெரியும் வண்டி வரதெல்லாம்? ஒரு குட்டாம்போக்கில் வராரு. இப்போ நான் சடனாக ஸ்பீட் பிரேக்கரில் தேர்ட்லேருந்து செகண்ட் வந்துட்டேன். நல்ல ஹைட்டாக இருந்துச்சு. ஆமாம், நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. ஸ்ட்ரீட் ஏரியா வழியாக போகுதில்ல, நல்லா கொஞ்சம் கண்ட்ரோலாக போவாங்கங்கிறதுக்காக வச்சு விட்ருக்காங்க வரிசையாக. இதெல்லாம் ஸ்பீடாக திரும்பிட்டாங்கன்னா ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறத பார்த்தா ஸ்லோ ஆகும், வண்டி கண்ட்ரோல் ஆகிரும். இது எந்த ஏரியாமா? சித்தாலப்பாக்கம். சித்தாலப்பாக்கம் வேற, சிட்லப்பாக்கம் வேற. ஆமா, கிளாம்பாக்கம் வேற, கேளம்பாக்கம் வேற. இந்த மாதிரி ஏதாச்சும் சிமிலரா இருக்கா? நம்ம திருவண்ணாமலை போகும்போதே நிறைய பார்த்தோம்ல, சென்னையில் இருக்கிற நேம் மாதிரியே இருந்துச்சு. அந்த பல்லாவரத்துக்கு அங்கே வேற ஏதோ நேம் இருந்துச்சு. 2-3 நேம் சொன்னேன். பழவந்தாங்கலுக்கு பதிலாக அங்கே வேற ஏதோ ஒரு தாங்கல்னு இருந்துச்சு. ஆனா வந்துட்டு சென்னையில பிறந்து வளர்ந்தவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஏரியா தெரியவே தெரியாது, போயிருக்கவே மாட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் தான். ஓகேவா, வானன்பாட்டை வந்து சென்னை தான், ஆனா எங்கேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை. இந்த ஆஃபீஸ்ல இருந்து ஹாஸ்டல் பசங்களா இருப்பாங்கல்ல, அவங்க தான் சொல்றாங்க இங்க இது நல்லா இருக்கும், அங்க அது நல்லா இருக்கும், இங்க போலாம் அங்க போலாம், இங்க போனோம் அங்க போனோம் அப்படின்னு. அவங்க சொல்லிதான் தெரியும் இந்த மாதிரி இடம்லாம் இருக்குன்னு. இப்போ தானே நிறைய, அப்போ அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகலைல்ல. இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுலேருந்து தானே நிறைய பேருக்கு அந்த ஏரியாவில் அது கிடைக்கும், இந்த ஏரியாவில் இது கிடைக்கும்னு அதை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போய் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் தான் ஹைப் வந்துச்சு. ஹைப், ஆமா. அதுவும் வந்துட்டு இந்த ஏரியாக்கு வந்து எந்த பஸ்ல போறோம்னு வேற சொல்றாங்க. அதோ வெளியூர்ல இருந்து வந்து ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க, ஆமா, நமக்கு வந்துட்டு ரீல்ஸ்ல பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. கொஞ்சமா ரைட் ஏறலாம், லெஃப்ட்ல பள்ளமா இருக்கு. இது ஒரு பிளைண்ட் ஸ்பாட் தான், லைட்டா ஹார்ன் அடிச்சுக்கிற நல்லது தான். மேடவாக்கம், பெரும்பாக்கம், சிறுசேரி. நம்ம சிறுசேரி போக போகிறோம், அதனால் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இப்போ இந்த நேரத்தில் தான் பாஸ் லைட் அடிக்கணும். பாஸ் லைட் அடித்தோன்னா அந்த பைக்ஸ்லாம் உள்ளே கிராஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கண்ட்ரோலாக நின்றுவாங்க அவங்களே. நான் வந்துடுவேன், நீங்கள் வந்துடுவாங்க குறுக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சிக்னல்.
இதை ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டார், இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸில் இருக்கா அப்படின்னு. இது ரூல்ஸ்லாம் கிடையாது, எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி அப்படியே எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துட்டாங்க. அப்படி இல்லைனா நம்ம என்ன செய்ய முடியும்? இப்படி தான் கையை காட்டணும், நில்லுங்கன்னு கையை காட்டணும். அதுக்கு இது டீசெண்டாக இருக்குல்ல. பின்னாடியே போயிடலாம். லெஃப்ட் கட் பண்ணால் லெஃப்ட்டில் பின்னாடி வரிசையாக காருங்கெல்லாம் வருது. டக்குன்னு லேன் சேஞ்ச் பண்ண வேண்டாம். கேப்பு கிடைக்கும் போது நியூட்ரல் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கிளச்சு ப்ரெஸ் பண்ணியே இருக்கக்கூடாது, ரொம்ப நேரம் 70% கிளச்சிலே இருக்கக்கூடாது. மூவிங்லேயே இருக்குன்னா வேறு வழி கிடையாது, நம்ம மூவிங்லேயே ட்ரை பண்ணி தான் ஆகணும். 70% கிளச்சிலேயே கொஞ்சம் கேப்பு கிடைச்சா கூட ஃபுல் கிளச்சு ப்ரெஸ் பண்ணலாம், நியூட்ரல் கூட பண்ணலாம். தெரியுது பாருங்கள் அந்த எட்ஜி, அந்த காரு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு கால்குலேஷன் தான். இப்போ இதே தான் நமக்கு இன்னொரு இடத்துல ட்ரைவ் பண்ணும்போதும் நம்ம அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிரும். நம்ம காரு இங்கேருந்து பார்க்கும்போது அந்த கார் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, ஒரு டிஸ்டன்ஸ் சேஃப் டிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரைவ் பண்ண தான் நமக்கு அது ப்ராக்டிஸ் ஆகும். நம்ம அதை அப்படி மனப்பாடம் பண்ண முடியாது. மனப்பாடம்னா எப்படி, அதுக்கு ஒரு ஃபார்முலா அந்த மாதிரிலாம் கிடையாது. ட்ரைவ் பண்ண நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுனாலே ஈஸியாக ஓட்டலாம். இப்போ அவர் வந்து ரைட் சைடில் தான் உட்காந்துருப்பாரா, ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் அவருக்கு ஈஸி. அந்த ஒயிட் காரு டிசைர் ஒன்று போச்சு. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் தான் நமக்கு அந்த கார் இருக்கா, நம்ம பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும், பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அவரும் ஈஸியாக பார்த்து தான் வந்திருப்பார், நல்ல சேஃப் டிஸ்டன்ஸ் விட்டு தான் வந்திருப்பார். அப்போ ஓகே, இங்கேருந்து பார்க்கும்போது இவ்வளோ பக்கத்தில் அந்த கார் இருக்குது, இருந்தாலும் அது ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அது ஃபிக்ஸ் ஆகிரும் மைண்டில். அதே தான் நம்ம வேறு ஒரு இடத்துல ட்ரைவ் பண்ணும்போது, நம்ம ஒருத்தங்க நிற்கிறாங்க, ஒரு வண்டி நின்றுக்கிட்டு இருக்குன்னா அது பக்கத்துலேயே ட்ரைவ் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸில் ட்ரைவ் பண்ணிக்கலாம். அது போக போக ட்ரைவ் பண்ண தான் ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ ஷார்ப் லெஃப்ட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். இண்டிகேட்டர் போட்டு போகலாம். கொஞ்சமாக பிரேக் யூஸ் பண்ணுறேன், 3rd கியரில் இருக்குது. கொஞ்சம் 30 பிலோ போகிற மாதிரி இருக்கா, கொஞ்சமாக கிளச்சு மிதித்து மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிறேன். அந்த வைப்ரேஷன் வர விடாமல் மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொடுத்து ஸ்பீடு க்ரூஸ் பண்ண உடனே வைப்ரேஷன்லாம் வரல, கிளச்சிலேருந்து எடுத்துட்டேன். அப்படி இல்லைன்னா செகண்ட் போட்டாகணும்னா ரோடு ஃப்ரீயாக தானே இருக்குது, அதனால் 3லேயே மெயின்டைன் பண்ணலான்னு நான் அந்த மாதிரி கொஞ்சம் கிளச்சை மிதித்து வைப்ரேஷன் வர விடாமல் தடுத்துட்டு மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொடுத்து அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ 4th கூட போடலாம், ஆனால் ஃப்ரெண்டில் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது சில பைக்ஸ்லாம் பிரேக் பண்ணுறாங்க, அந்த கார் கூட பிரேக் பண்ணுறாங்க. அதனால் நம்ம இதே 3லேயே மெயின்டைன் பண்ணலாம். இப்போவும் பாஸ் லைட் அடிக்கலாம். அந்த கார் இப்போ கிராஸ் பண்ணி மேலே ரோட்டு சைடு வராங்களா, பாஸ் அடித்தோன்னா கொஞ்சம் நின்று நம்ம கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் வருவாங்க அவங்க. கட் எதுக்கு அவர் ரைட் இண்டிகேட்டர் போட்டிருக்காரு, இவர் அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வேகமாக ஓவர்டேக் பண்ணிட்டாரு. என்ன பண்ணேன், செகண்ட் வந்தேன், அந்த இடத்துல ஸ்லோ ஆகும்போது மறுபடியும் இப்போ 3rd கியர் அப் பண்ணிட்டேன். அதான் ஓட்டி ப்ராக்டிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கியர் தேவையோ நம்ம சடனாக சேஞ்ச் பண்ணி போய்கிட்டே இருப்போம், ரொம்ப யோசிக்க மாட்டோம். லோ கியர்லேயுமே ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம்னா என்ன, டிராஃபிக் இருக்குது அப்படின்னா போய் தான் ஆகணும். லோ கியர்லேயே எவ்வளோ தூரம்னாலும் போய் தான் ஆகணும்.
ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னா ஸ்பீடாக க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்பீடுக்கு தக்கன கியர் சேஞ்ச் பண்ணிடணும், கியர் அப் பண்ணிடணும். லோ கியர்லேயே ட்ரைவ் பண்ணக்கூடாது. இப்போ ரோடுமே கொஞ்சம் மோசமாக இருக்குது, நான் 40 போய்கிட்டு இருக்கேன். இப்போ ரோடு கொஞ்சம் நல்லா இருந்தால் நான் 4th கூட போடுவேன். இந்த இடத்துல ரோடு கொஞ்சம் குண்டு குழியமாக இருக்குது பாருங்க, உதறுது பாருங்க. அதனால் நம்ம ஸ்லோ பண்ண வேண்டியது வரலாம், 3லேயும் மெயின்டைன் பண்ணலாம். முன்னாடி டிராஃபிக் வருது, போதும் 3rd கியர் போதும். இதுவே ஃப்ரீயாக இருக்குன்னா 4th கூட போடலாம். இதே ரோடில் டிராஃபிக் இல்லைன்னா 4th கூட போடலாம். இப்போது கொஞ்சமாக பிரேக் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல 3rd கியருக்கு வேலையே இல்லை, வைப்ரேஷன் ஆகி ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா 20 பிலோ கிட்ட போயிடுச்சு. கிளச் கண்ட்ரோல்லே வரேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு கியர் கூட போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு கியர் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக. கொஞ்சமாக கிளச்சு யூஸ் பண்ணாலே போதும். இப்போ பாருங்க, ஃபுல் கிளச் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா ஸ்லோ ஸ்பீட்லேயே போதும். இதுவே 2nd கியர்னால் ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது, கொஞ்சம் கூட கேப் கிடைக்காது கிளச்சுக்கு. கிளச்சு வியர் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம அப்படி வந்துட்டு தான் இங்கே தான் வரும். இந்த ரோடு சேம் கிலோமீட்டர் தான் காட்டுச்சு. இந்த ஜங்ஷனில் வந்து 2 மீட் ஆகுது. ஆமாம், கொஞ்சமாக பிரேக் மட்டும் யூஸ் பண்ணுற பாருங்க. லைட்டாக 1 மில்லிமீட்டர் தான் பிரேக் யூஸ் பண்ணேன், கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறதுக்காக. கிளச்சே நான் மிதிக்கலை ஃபஸ்ட்டு கியரில் இருந்ததுனால. இதுவே 2nd கியர் போட்டிருந்தேன் அப்படின்னா நான் கிளச்சு யூஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு ஸ்லோ பண்ணுறோம்ல, இந்த அளவுக்கு ஸ்லோ பண்ணும்போது கிளச்சு தேவைப்படும். இதுதான் சின்ன கான்செப்ட் தான். எல்லா விஷயங்களையும் நான் டிரைவிங்லேயே உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஒரு கொஞ்சம் ரோட் சைடு ஏறிட்டாராக விட்டுடலாம் இவரை. ஸ்ரீ முருகன். எல்லா விஷயங்களையுமே வீடியோலேயே சொல்லித்தரேன். இது போக உங்களுக்கு ஏதாவது டிரைவிங்லாம் கற்றுக்கணும், 1-to-1 டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிரைவிங் டீச் பண்ணணும், எந்த மாதிரி தேவைப்படுது. சில பேர் பேசிக்காக தெரியாமல் இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் டிரைவிங் தெரியும். சிட்டியில் டிரைவ் பண்ணுறதுக்கு ஃபியராக இருக்கும், அப்புறம் ஸ்லோப்பில் டிரைவ் பண்ணுறதுக்கு, ஹில்ஸில் டிரைவ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி நீடு இருக்கோ என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன். ஏன்னா கமெண்ட்ஸில் கேட்குறாங்க எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன். தேர்ட் கியரில் போய்கிட்டு இருக்கேன். இப்போ நம்பர்லாம் போட்டுடலாம். நம்பர் போட்டால் நிறைய கால் வரும். நானும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம், அப்புறம் அது டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது இல்லை, அதனால தான் நானே ஃபில்ட்ரு பண்ணி தான் யாருக்கு நீடு ரொம்ப இருக்கோ, நம்ம நியர்பையில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். எங்கே இருந்தாலுமே சப்போர்ட் பண்ணலாம். என்னவா நம்ம தான் சில பேர் டிரைவிங் ஸ்கூலு நம்ம சொல்லவே கூடாது. அதான் யார் என்னவும் பண்ணிட்டு போறாங்க. ஆமா, எதுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தோனே தெரியல. நிறைய பேர் புலம்புனாங்க. அங்கெல்லாம் போயிட்டு தான் வந்தாங்க, பரவாயில்ல ஓரளவுக்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் காட்டவே மாட்டுறாங்கல்ல சில பேர் ரீல்ஸில் வீடியோலாம். அந்த கான்செப்டை சொல்ல மாட்டுறாங்க. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து நம்ம டிரைவிங் ஸ்கூல் வந்துருங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குடா, அதை சொல்லி கொடுத்துட வேண்டியதானடா. நீ சொல்லி கொடுத்தும் புரியலன்னா அவங்க வரட்டும், அதில் ஒரு சம்பாதிக்கணும். பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துடணும். அதுக்கு போக நமக்கு 1-to-1 அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா நம்ம அதை சொல்லி கொடுக்கலாம் நேரில். இப்போ ஃபஸ்ட்டு கியர் வந்துட்டேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லோ ஆனேன். ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குறதுக்கு ஃபஸ்ட்டு கியர் தான் கரெக்டு. இந்த ஜங்ஷன்லையும் கிராஸ் பண்ணுறதுக்கு ஸ்லோ ஸ்பீட்லேயே கிராஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கியரில். இப்போ செகண்ட் கியர் போட்டுடலாம், அவ்வளோதான்.
சிறுசேரி ஊராட்சி நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு காட்டுக்குள்ள பயணம் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கு இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்கு. ஃபோர்த்துலேருந்து தேர்ட் வந்துட்டேன். இந்த இடத்துல கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கியர் டவுன் பண்ணுறது தான் வரும். நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு கியர் கூட போட்டுறேன். இப்போது கொஞ்சம் ரேஸ் கொடுத்துட்டு செகண்ட் போட்டுடலாம். இதே செகண்டில் கூட ஏறி இறங்கலாம். கொஞ்சம் கிளச்சு பொறுமையாக எடுக்கணும். ஒரு வெஹிக்கிளோட இன்ஜின் கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. உங்கள் கார் எந்த அளவுக்கு பவர் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நல்ல பவர் இருக்குன்னா செகண்ட் கியர்லேயே வரலாம். இல்லை பவர் கம்மியாக இருக்குன்னா ஃபஸ்ட் கியர் தான் கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துல செகண்ட் கியர் போட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க கிளச் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ரைட் இண்டிகேட்டர் போட்டுடலாம். இதுக்கப்புறம் தான் அந்த காட்டு வழி பயணம்னு நினைக்கிறேன். ஃபோர்த்து கியரை பண்ணிடலாம். இப்போ தான் கொஞ்சமாக பாஸ்லைட் அடிச்சுக்கணும். பாஸ்லைட் அடித்தோன்னா அவங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுவாங்க. நம்மளும் ஓவர்டேக் பண்ணி ஏறுறது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பைக்கு பின்னாடியே நம்ம ஸ்லோவாக தான் போகணும். அப்படி கூட வரலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. ஸ்லோவாக போயிட்டு இந்த கார் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரைட் எடுத்து போகலாம், ஓவர்டேக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஹாரன். இந்த இடத்துல ஃபோர்த்து தேவையில்லைன்னா தேர்டு. ஸ்லோ பண்ணிட்டேன்ல. இப்போ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 40 பிலோ வந்தாலே ஃபோர்த்தில் வைப்ரேஷன் ஆகும். இப்போ 30 வந்துச்சு இந்த டேனிங்கில். திரும்பும்போது நான் பார்க்குறேன், டக்குன்னு ஸ்பீடு பார்க்குறேன் 30ல் இருக்கா, உடனே தேர்டுன்னு மாற்றிடலாம். நான் ஸ்பீடு பார்க்க மாட்டேன், எனக்கே தெரிஞ்சிடும் அந்த ஸ்பீடு கம்மியாகுதுன்னா இந்த கியர் சப்போர்ட் ஆகாது அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்பீடோ மீட்டர் லைட்டாக 1 செகண்ட் தானே, 1 செகண்ட் லைட்டாக பார்த்துட்டு கியர் டவுன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிடணும். அடுத்த கியர் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ நான் ரன்னிங்லேயே திரும்பின உடனே மறுபடியும் மூவ் பண்ணும்போது ஆக்சிலேட்டர்ஸ் கொடுக்கும்போது 4th கியரை பண்ணிட்டேன். தேர்ட்லேருந்து மறுபடியும் 4th வந்துட்டேன். அதே 4thலேயே திரும்பணும்னா கஷ்டம். அதிகமாக கிளச் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வைப்ரேஷன் ஆகும். அதுக்காக கிளச் யூஸ் பண்ணி ஆக்சிலேஷன் கொடுத்து மறுபடியும் பொறுமையாக கிளச்லேருந்து எடுக்கணும். அதுக்கு ஒரு கியர் டவுன் பண்ணிட்டா டக்குன்னு கிளச்லேருந்து ரிலீஸ் பண்ணிடலாம், ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். அந்த ஸ்பீட் ரீச் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் 4th அப் பண்ணலாம். நம்ம 60ல் போகிறோம், அந்த ஆட்டோ ஒரு 40ல் தான் வந்துட்டு இருக்கோம். ஓவர்டேக் பண்ணுறோம், லெஃப்ட் வரதுக்கெலாம் கேட்குறாங்க. அதை விட்டு நம்ம ஈஸியாக கிராஸ் பண்ணி வந்துடுவோம்ல. இப்போது 4thலேருந்து செகண்ட் வந்துட்டேன். ஒரே ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு போகும்போது ஓவர்டேக் பண்ணும்போது லெஃப்ட் வரதுக்கு தான் அதிகமாக மிரர் பார்க்கணும். இப்போ நம்ம ரன்னிங் ஸ்பீடு நமக்கு அதிகமாக இருக்குது 60, அது ஒரு 40 30ல் தான் வரும். அப்படி இருக்கும்போது ஈஸியாக நம்ம நீங்கள் அதை கிராஸ் பண்ண உடனே மிரர் பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடு மிரரில் அந்த வண்டி உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் சைடு மிரரில் அந்த வண்டி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு. டக்கு நீங்கள் லெஃப்ட் வந்துடலாம், தாராளமாக வந்துடலாம். நீங்கள் அதோட நல்லா கிராஸ் பண்ணி வந்துடுவீங்க. சிம்பிளாக புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். டீட்டெயில்டாக வேணும்னா நம்ம நேரில் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல முடியும். இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சொல்லுங்கள். இன்னும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கூட மேக் பண்ணுறேன் ஓவர்டேக் பண்ணும்போது லெஃப்ட் வர்றதுக்கு. கொஞ்சமாக பிரேக்கு. 3rd கியரில் இருக்கிறதுனால பரவாயில்ல, அப்படி போயிடுச்சு. ஏன்னா 30 above தானே மெயின்டைன் பண்ணுறோம், போயிடுச்சு. இப்போது பைக்கு பின்னாடியே போயிடலாம். ஓவர்டேக் பண்ணால் நமக்கு டைம் கிடைக்காது. பஸ்ஸுமே பக்கத்தில் வந்துருச்சுல அந்த வேன்.
அடுத்து ஒரு வீடியோவில் கமெண்ட்ஸு உங்கள் வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருந்தால் இந்த மாதிரி உங்களோட ஸ்லாங் நம்ம ஸ்லாங் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொருத்தர் கலாய்ச்சிருக்காரா இல்லை சும்மா சொல்கிறாருன்னு தெரியல. டாட்டா ஏசி அப்படின்னு போட்டு இன்ட்டு போட்டு குட்டி யானை அப்படின்னு போட்டு டிக்கு போட்டிருக்காரு. கூடாது அப்படிங்கிறது கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் போல், அது நம்ம ஃப்ளோவில் நம்ம பேசுகிறது தான். கூடாது அப்படின்னா சொல்ல முடியும். போகக்கூடாது அப்படின்னு தானே சொல்லுவோம். ஒருவேளை அவங்க போகக்கூடாது அவங்க சொல்லுவாங்க போல, போகக்கூடாது அப்படி சொல்லுவாங்க போல. ஸ்பெல்லிங்லாம் கேப்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் கூடாது அப்படி சொல்லுவாங்க. தெரியல, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஸ்லாங்கில் பேசுவாங்க. அதை நம்ம கிண்டல் அடிக்கக்கூடாது, அவங்க சொல்கிறாங்க அவ்வளோதான். ஓகே, சட்டசபையிலே கிண்டல் தான் பண்ணுறாங்க. நம்மளாம் யாரு? செகண்ட் கியர் வந்துடுறேன். கொஞ்சம் ரன்னிங்லேயே போயிடலாம்ல, அதனால செகண்டு. நல்லா ஸ்லோ பண்ணால் ஃபஸ்ட்டு கியர். குட்டி யானைங்கிறத டாடா கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்லேயே குட்டி யானை தான் சொன்னிச்சு. நம்ம இங்கெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, இங்கேயும் குட்டி யானை தான் சொல்லுவாங்க. டாடா ஏசின்லாம் குட்டி யானை தான் அதிகம் பேர் சொல்லுவாங்க. இப்போ டக்குன்னு இதுதானே குட்டி யானை, டாடா ஏசி குட்டி யானை. அட்வர்டைஸ்மெண்ட்லேயே குட்டி யானை தான் வருது. பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் லெஃப்ட் வந்துடலாம், ஒரு கியர்டும் டவுன் பண்ணிடலாம். செகண்ட் கியர் வேண்டாம், ஃபர்ஸ்ட் கியரே போதும். அவங்களும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆமா, வந்துட்டு டிமோட்டிவேட்டும் பண்ணுவாங்க. அதெல்லாம் காதலே வாங்கி கொடு. அதான், அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் இருக்காங்க. ப்ரோ அதெல்லாம் காதில் வாங்காதீங்க, நீங்கள் பாட்டு வீடியோ போடுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும். பரவாயில்ல, கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு. ஊர்ல ஒருத்தர் அந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்றாங்க இருப்பாங்க. இப்ப 99 பேர் மோட்டிவேட் பண்றாங்க. ஆமா, அதை தான் பார்க்கணும். கரெக்ட். எஸ், இது கியூட்டா இருக்கு பாரு, அந்த 3 கண்ணுக்குட்டியும். என்ன பண்ண போறாரு இவரு? ஓ, எங்க மன்னிச்சு போயிடுச்சோ? நம்ம இதில் கொஞ்சம் தூரத்தில் வீடியோ கட் பண்ணிக்கலாமா? இந்த டிரைவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். பிடிச்சிருக்கு, ஏதாச்சும் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக ஏதாச்சும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எனக்கு இன்னும் நிறைய கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு உங்கள் சாபி. தேங்க்யூ கைஸ்.